ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல். நான் உங்கள் ராதாபதி கண்ணதாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் உலக புகழ்பெற்ற க்ஷேத்திரம். இது ஒரு கோவில் நகரம். தமிழகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, தென்னகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய, பாரதத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக நகரம். வேறு எந்த ஊரும் இல்லை, காஞ்சிபுரம் தான். இந்த 1000 கோவில் நகரம். இந்த காஞ்சிபுரத்தில் 108 திவ்ய தேசங்களில் 15 திவ்ய தேசங்கள் இங்கே இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்கள், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான பழமையான பல்லாயிரம் வருஷம் பழமையான ஸ்தலங்கள், வைணவ ஸ்தலங்கள் இருக்குது. இங்கே மொத்தம் 5 விதமான மார்க்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது. அதாவது ராமானுஜர் சங்கராச்சாரியர் காலத்தில் ஒன்று விஷ்ணு காஞ்சி, சிவ காஞ்சி, புத்த காஞ்சி, ஜெயின காஞ்சி, சக்தி காஞ்சி. காலப்போக்கில் சங்கராச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மற்ற பெரிய பெரிய வைணவ ஆச்சாரியர்கள் நிறைய வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய 2 மார்க்கங்கள், ஒன்று விஷ்ணு காஞ்சி, இன்னொன்று சிவ காஞ்சி. இப்போ நாம் இருக்கக்கூடிய இடம் விஷ்ணு காஞ்சி. பல பக்தர்கள் பல பிரதேசங்கள்லேருந்து, பல க்ஷேத்திரங்கள்லேருந்து, வெளிநாட்டிலிருந்து, வெளி மாநிலங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் அனுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து செல்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கே வழிகாட்டியாக இருந்த இந்த ஜகத்குரு எம்பெருமானார், எத்திராஜர், பாஷ்யக்காரர், உடையவர், இளையாழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரியரை மறந்துட்டு போயிடுறாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஆனால் பல சுற்றுலாவாக வரக்கூடிய நபர்கள் மறந்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து நாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த திவ்ய தேச யாத்திரை வரீங்க அப்படின்னா முதல்ல சேவிக்க வேண்டிய இடம் எது? அதுதான் நமக்கு தெரியறதில்லை. முதல்ல சேவிக்கக்கூடிய இடம் இந்த உடையவர் திருமாளிகை. அதாவது ராமானுஜர் அவதாரம் செஞ்சது ஸ்ரீபெரும்புதூரில், திருப்பெரும்புதூரில், சென்னைக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீபெரும்புதூரில். ஆனால் அவர் அதிகமாக வாழ்ந்தது 21 ஆண்டுகள். ஸ்ரீரங்கத்துக்கும் மைசூர் மேலக்கோட்டைக்கும் போறதுக்கு முன்னாடி இளமை பருவத்தில் இங்கே தான் அதிக காலம், அதாவது 21 ஆண்டுகள் ஆச்சாரியர் இங்கே தான் இருந்தார். இது அவருடைய சொந்த வீடு, இது அவருடைய இல்லம். ராமானுஜருடைய இல்லத்திலிருந்து தான் நான் இப்போ உங்ககிட்ட இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போது முதல்ல யாத்திரை தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த 108 திவ்ய தேசங்களில் 15 சேத்திரங்கள் நீங்கள் காஞ்சி மாநகரத்தை சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆச்சாரியர் ராமானுஜர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ராமானுஜரை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த யாத்திரையை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா உண்மையான வெற்றி, உண்மையிலே பேரருளாளன் வரதராஜ பெருமாள், அந்த பெருமாளுடைய கடாட்சம், ஆசீர்வாதம், அனுகிரகம், கண்டிப்பாக வரம் எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் வந்து கிடைக்கும். 100% அவரும் அப்போ தான் திருப்தி அடைவார். இந்த ராமானுஜர் கோவிலை பற்றி பல பேருக்கும் தெரியல. அந்த காரணத்தினால தான் இந்த பதிவு. இன்றைக்கி நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய 15 திவ்ய தேசத்தையும் நாம் சேவிக்க போகிறோம். அது முறையாக எப்படி சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த கோவில் முதல்ல எங்கே அமைஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் பேசுகிற இந்த கோவிலை பற்றி எங்கே இருக்குன்னு நான் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். வேறு எங்கேயும் இல்லை, வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அப்படியே பின்புறம், அதாவது மேற்கு கோபுரம் முன்னாடி என்ட்ரன்ஸு, கிழக்கு கோபுரம் மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த கோபுரம், 180 அடி உயர கோபுரம். அந்த கோபுரத்துக்கு அப்படியே எதிரில் வந்தீங்கன்னா ராமானுஜர் பயன்படுத்தின கிணறு வெளியில் இருக்குது. அப்படியே உடையவர் திருமாளிகைன்னு போட்டு அழகாக அந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஆச்சாரியரை நீங்கள் சேவிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜாரி அவங்களுடைய அர்ச்சகருடைய ஃபோன் நம்பரும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. இந்த கோவில் எப்பயுமே திறந்து தான் இருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ராமானுஜருடைய கடாட்சம் பெற்று நீங்கள் இந்த யாத்திரையை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு பதிவு. நன்றி, வணக்கம். வாங்க நம்ம உள்ளே போய் சேவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. வெற்றிகரமாக நம்ம ராமானுஜர் கோவிலிருந்து இப்போது நேரடியாக பேரருளாளன்னு சொல்லக்கூடிய பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நம்ம போகிறோம். மேற்கு கோபுரம், 130 அடி உயரம். இந்த கோவில் பிரம்மாண்டமான கோவில். 24 ஏக்கர் 5 பிரகாரம் கொண்ட பிரம்மாண்டமான ஒரு சன்னதி. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. 24 ஏக்கர் கோவில். இந்த கோவிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இடப்பக்கம் வந்து அப்படியே நீங்கள் இந்த 100 மண்டபம், அற்புதமான மண்டபங்க. அது வந்து அந்த மண்டபத்துக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா இந்த அனந்த சரஸ் குளம், பகவான் வராக பெருமாள்னால் உருவாக்கப்பட்ட அந்த குளம். அந்த குளத்தில் தான் அத்திவரதர் வந்து 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த வைபவம் நடக்கும். அந்த குளத்துக்கு முன்னாடி இடது பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர், விஜயநகர மன்னரால் வழிபடப்பட்ட வேணுகோபால சுவாமியுடைய கோவில் இங்கே இருக்குது. இவரை சேவிச்சுட்டு தாங்க நம்ம உள்ளே போனோம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த கோயிலுக்குள்ளே. அப்படி இங்கிருந்து பார்த்தா ஃபுல்லாக வராக சன்னதி,
ஸ்ரீரங்கம் மூலவர் இருக்கார், அந்த குளத்துக்கு அந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இருக்கார், தாயார் சன்னதி இருக்குது, ராமர் சன்னதி, கிருஷ்ணர் சன்னதி, யோக நரசிம்மர் சன்னதி, அதுக்கப்புறம் மேலே வந்து மூலவர் தேவாதிராஜர் இருக்கார். வெற்றிகரமாக நாம் வந்து தரிசனம் பண்ணிட்டோம். உண்மையிலே வந்து காலையில் வந்து இப்போ மணி வந்து 7:20, 7:30 மணி தான். உங்களுக்கு இந்த கோவில் வந்து திறக்கிறது 7 மணி தான் திறப்பாங்க. நீங்கள் ஆன் டைமுக்கு அங்கே போயிட்டீங்கன்னா ரஷ் அவ்வளோ இருக்காது. வெற்றிகரமாக நம்ம சேவிச்சுட்டு இந்த கோவிலை சேவிச்சுட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அடுத்த கோவில், அதாவது காஞ்சிபுரத்திலே ரொம்ப முக்கியமான மூர்த்தி இவர் தாங்க. இவர் தான் வரதராஜ பெருமாளாக வரார். அதாவது ஸ்ரீ யதோர்த்தகாரி சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் கோவில். இந்த திவ்ய தேசத்தில் தான் பொய்கை ஆழ்வார் அவதாரம் செஞ்சார். 5 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில். ரொம்ப ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். கண்டிப்பாக இவ்வளோ அழகான ஒரு கோவிலையும் நம்ம பார்க்க முடியாது காஞ்சிபுரத்தில். ஆண்டாள் அவ்வளோ அற்புதமாக இங்கே இருப்பாங்க, ஒரு ஆள் உயரத்தில் இருப்பாங்க. ஒரு ஆழ்வாருடைய அவதார ஸ்தலம். திருமழிசை ஆழ்வார் பல வருஷம் இங்கே வந்து தங்கி இருந்திருக்காரு. திருமழிசை ஆழ்வாரும் கணிக்கண்ணனும் இங்கே பெருமாளுடைய பயங்கரமாக வந்து நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வரலாறு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கோவிலை பற்றியும் நம்ம சேனலில் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் நான் வீடியோ போட்டிருக்கேன். உண்மையிலே எனக்கு பர்சனலாகவும் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில்னு சொல்லலாம். எப்போ காஞ்சிபுரம் போனாலும் மிஸ் பண்ணாமல் சேவிக்கக்கூடிய கோவில் இந்த கோவில். பொய்கை ஆழ்வாருடைய மண்டபம், ஆழ்வார் அவதார ஸ்தலம். ரொம்ப அருமையான கோவிலுங்க. இந்த கோவில்லாம் வந்து அதிகபட்சம் நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான். இங்கே ரஷ் அந்த அளவுக்கு இருக்காது. பொய்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணிட்டு ஆழ்வாருடைய பாசுரங்கள், ஸோ இதெல்லாம் நம்ம சேவிக்கிறதுக்கு இந்த கோவிலில் வரதர் கோவில் மாதிரி அவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ ரஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதை நம்ம வெற்றிகரமாக சேவிச்சிட்டோம். இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வெளியில் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து கஜேந்திர மோக்ஷம் நடந்த அந்த குளம், அதாவது கபிஸ்தலம் மாதிரியே கும்பகோணத்தில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து கஜேந்திர மோக்ஷம் ஒரு முறை நடந்திருக்கு. அந்த குளம் தான் இந்த குளம். அஷ்டபுஜ பெருமாள், அட்டபுயகரம், திரு அட்டபுயகரம். யதோர்த்தகாரி கோவிலுக்கு பேர் வந்து திருவெக்கா. இது வந்து அட்டபுயகரம், அதாவது அஷ்டபுஜகரம். 8 புஜங்களோட உங்களால் அந்த போஸ்டர்லேயே பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். தாயாரும் பெருமாளும் அங்கே இருக்கிறாங்க, உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த கோவிலில் வந்து இது திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் நமக்கு உற்சவரை நம்ம சேவிக்க முடியும். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு மூலவர் மூர்த்தி. ஆழ்வார்களுடைய அந்த சிற்பங்கள்லாம், அந்த விக்கிரகங்கள்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். இந்த கோவில் நல்ல சின்ன கோவில். இன்னொன்று, அதிகமாக இந்த திருமணங்கள்லாம் இந்த கோவிலில் வந்து நடைபெறும். எப்போ போனாலும் பிரசாதமும் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். நல்ல அழகான கோவில், பார்த்துட்டே இருக்கலாம். இங்கேயும் அதிகபட்சம் ஒரு 10-15 நிமிஷம் தான் நமக்கு டைம். ஸோ அங்கே 7 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 8லேருந்து 8:15 நீங்கள் வந்து வரதர் கோவிலில் முடிச்சுட்டு 8:30 நீங்கள் யதோர்த்தகாரி கோவிலுக்கு வந்துடலாம். இங்கே இந்த கோவிலில் ஒரு 10 மினிட்ஸ் தான் நமக்கு டைம். அழகாக நம்ம இதெல்லாம் அவசரமாக பார்க்க வேண்டியதில்லை. 10 மினிட்ஸுங்கும் போதே உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாகவே வந்து தரிசனம் பண்ண முடியும். அவசரப்படுத்தலை, நல்லா நீங்கள் ரிலாக்ஸாகவே பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1 டே ப்ரோக்ராமுக்காக நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றிகரமாக நம்ம அஷ்டபுஜ பெருமாள் கோவிலையும் நல்லபடியாக சேவிச்சிட்டோம். அடுத்தது நாம் போகிற கோவில் இன்னொரு அற்புதமான கோவில். இங்கிருந்து இன்னொரு 1/2 கிலோமீட்டர். இது எல்லாமே விஷ்ணு காஞ்சியில் இருக்கிற கோவிலை தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். அழகிய சிங்க பெருமாள் திருக்கோவில். யோக நரசிம்மர், பகவான் நரசிம்மர் ஹிரண்யகசிபு வதம் பண்ணதுக்கப்புறம், அந்த லீலா முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சிறு ஓய்வு எடுக்க விரும்புகிறார். ஒரு அற்புதமான இடத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறார். வேகவதி நதிக்கரை ஓரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய நம்ம காஞ்சி மாநகரத்தை தான் பகவான் நரசிம்மர் வந்து தேர்ந்தெடுத்து இங்கே வந்து யோக நிலையில் அமர்ந்த நிலையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சான்ஸே இல்லைங்க. அந்த கோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். இங்கே வந்துட்டிங்கன்னா டோட்டலாக நம்ம எவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவோம். பல முறை இங்கேயும் வந்து இந்த அற்புதமான பிரசாதம், பானகம் இதெல்லாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் வந்து பிரசாதம் மீன்ஸ் மெர்சி, அதாவது பிரசாதம் என்பது இறைவனின் தனிப்பெரும் கருணை. அதை மிஸ் பண்ணாமல் வாங்கணும். பிரசாதம்ங்கிறது துளசியாக இருக்கட்டும், தீர்த்தமாக இருக்கட்டும், சடாரியாக இருக்கட்டும், பகவானுடைய தரிசனமாக இருக்கட்டும், அப்புறம் சாப்பிடக்கூடிய பொங்கல், புளியோதரை எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அது வந்து பெருமாளுடைய பிரசாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா, இந்த கோவிலை வந்து பராமரிப்பு நல்லா பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜாரி, அவங்களுடைய பத்னி, அவங்களுடைய பிள்ளை
எல்லாரும் வந்து நல்லா வந்து அர்ப்பணிப்போட வந்து நல்ல சேவை கைங்கரியம் பண்ணுறாங்க. ஏன்னா நானும் இந்த கோவிலுக்கு பல முறை வந்துக்கிட்டே இருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கருடன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவருடைய முகம் பாருங்கள், நரசிம்மரை நோக்கி அப்படியே தலையை லைட்டாக சாய்ச்சிருக்காரு. அவருடைய ரெக்கையெல்லாம் பறக்கிறதுக்கு தயாராக, எப்போ எனக்கு சேவை கொடுப்பீங்க ஆண்டவரே, எப்போ எனக்கு இந்த கருணை கொடுப்பீங்கன்னு தயாராக இருக்கார். உள்ளுக்குள்ளே வந்த உடனே கண்ணாடி அறையில் அழகிய சிங்கப்பெருமாளுடைய மிக மிக சிறந்த ஒரு தரிசனம். ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு வந்து அந்த தரிசனத்தையும் பண்ணுறக்கு ஒரு பாக்கியம் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. அழகிய சிங்கப்பெருமாள் உள்ள மூலவரை எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை, அதனால் எந்த கோவிலும் மூலவர் எடுக்கலை. இப்போது அப்படியே வெற்றிகரமாக சேவிச்சுட்டு அடுத்த கோவிலுக்கு நம்ம வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம்? காஞ்சி மாநகரத்திலே புரட்சி செய்த மிகப்பெரிய மகான் ராமானுஜருக்கு அப்புறம் அவதரித்த 14ஆம் நூற்றாண்டில் வரார். 750 வருடங்கள் 750 இயர்ஸ்க்கு முன்னாடி வேதாந்த தேசிகர் என்கின்ற வேங்கடநாதர் ஆச்சாரியர் திருப்பதியின் மணி அவதாரம், அதாவது கண்டாவதார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ராமானுஜருடைய மறுபிறவின்னு சொல்லுவாங்க. திருப்பதி பாலாஜியே வந்திருக்காரு, வெங்கடமுடையானே ஒரு அம்சமாக வந்திருக்காருன்னு பல விஷயங்களை சொல்லுவார். முற்றிலும் உண்மை. வேதாந்த தேசிகர் கண்டாவதார் அவர் வந்து உண்மையிலே வந்து சான்ஸே இல்லைங்க, பயங்கர ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. பல மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த கிராமத்துக்கு அந்த காலத்தில் பேர் தூப்புல், அதான் அந்த பேர் அங்கே போட்டிருக்காங்க. இங்கேயும் பெருமாள் சன்னதி, இங்கே தாயார் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளமும் அருமையாக இருந்தது. இந்த கோவிலை சமீபத்தில் தான் பராமரிப்பு பண்ணி நல்லா வந்து ஒழுங்கான முறையில் நல்லா அமைச்சு வச்சுருக்காங்க. குளமும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிறிஸ்டலாக இருக்குது பாருங்கள். வெற்றிகரமாக சேவிச்சிட்டோம். இது தாங்க நமக்கு தெரிய வேண்டிய இன்னொரு முக்கியமான கோவில், அதாவது செவிலிமேடு சாலக்கிணறு ராமானுஜர் திருக்கோவில். முன்ன பார்த்தது உடையவர் திருமாளிகை, ராமானுஜருடைய இல்லம். பெருமாள் கோவிலுக்கு பின்னாடியே நம்ம சேவித்தோம். இப்போ வந்து அங்கிருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம், 4 5 கிலோமீட்டர் வரும் வரதராஜ பெருமாள் கோவிலிருந்து இந்த ராமானுஜர் சன்னதி. இந்த ராமானுஜர் சன்னதி தயவு செஞ்சு நான் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எப்போ நீங்கள் காஞ்சிபுரம் வந்தாலும், திவ்ய தேச யாத்திரை வந்தாலும், ஏதாவது வேலையாக வந்தாலும் இந்த ராமானுஜர் கோயிலுக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு போங்க. ஏன்னா ஆச்சாரியர் ராமானுஜர் தன்னுடைய 17ஆம் வயதில் யாதவ பிரகாசர் அவருடைய ஆசிரியர் கொல்றக்கு முயற்சி பண்ணும்போது விந்தியமலை காட்டிலிருந்து வரதராஜ பெருமாள் வேடன் ரூபத்தில் இங்கே வந்து ராமானுஜரை வந்து காப்பாற்றி வந்து விட்டு அவருக்கு முதன் முறையாக வாழ்க்கையில் தரிசனம் கொடுத்தாருங்க. சான்ஸே இல்லைங்க. அந்த மூமெண்ட் வந்துட்டு அந்த ஒரு தருணம் நடந்த இடம் இதுதான். ராமானுஜருக்கு வந்து இறைவன் வந்து அவருடைய பத்னியோட வேடன் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு ராமானுஜருக்கு. நமக்கு இப்போ ராமானுஜர் காட்சி கொடுக்குறாரு. இங்கே வந்து நமக்கு பூர்ணமாக அனுமதி கிடைச்சது ராமானுஜரை தரிசனம் பண்ணுறதுக்கு. அந்த பூஜாரி அவரும் நமக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ வெற்றிகரமாக நாம் ராமானுஜரை சேவிச்சுட்டு மதியம் உணவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து திருப்புட்குழி 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த விஜயராகவ பெருமாள், ராகவன் ரகுவம்சத்தில் வந்திருக்கக்கூடிய ராமச்சந்திர பகவானுடைய பெயர். விஜயராகவன் என்பது வெற்றி பெற்ற ராமர். ஸோ ராமர் வெற்றியோட சீதா பிராட்டியோட வந்ததுனால விஜயராகவன் பகவானுக்கு பெயர். அப்படிப்பட்ட விஜயராகவ பெருமாள் ஜடாயுக்கு மோட்சம் ஈமக்கிரியை பண்ண இடம், மோட்சம் கொடுத்த இடம். ராவணனுக்காக தன்னுடைய உயிரே வந்து ராவணன் கூட சண்டை போட்டு உயிரை விட்டார் நம்ம ஜடாயு வந்து. ஜடாயு இப்போ வந்து அவ்வளோ ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு. இது வந்து ஜடாயு தீர்த்தம். இன்றைக்கி வந்து என்ன கூட்டம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு இந்த கோவிலில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, வறுத்த பயிர்களை முளைக்க வைப்பவர். அதாவது பருப்பு அந்த கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து கோவில் மடப்பள்ளியில் வாங்கி அதை பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி நீர்லெல்லாம் நினச்சி அதை வந்து பெண்கள் வந்து குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தைக்காக ஏங்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வயத்தில் வந்து கட்டிப்பாங்க துணியில். அன்றைக்கி நைட்டு அங்கேயே கோவிலே தங்கிடுவாங்க. அடுத்த நாள் குளிச்சுட்டு அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பயிர் முளைத்திருக்கும். இது பெரிய இங்கே ஒரு இம்பேக்டை உருவாக்கிக்கக்கூடிய ஒரு காலங்காலமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் பல பேர் வந்து குழந்தை செல்வத்திற்காக இந்த கோவிலுக்கு படையெடுத்து வர்றாங்க. பிரபு ராமச்சந்திரர் விஜயராகவ பெருமாளை இங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள். யாதவ பிரகாசர் ராமானுஜருடைய ஆசிரியர், அவருடைய குருவான யாதவ பிரகாசர் பிறந்த இடமும் இதுதான். ராமானுஜருடைய பள்ளிக்கூடம்னு சொல்லலாம். ராமானுஜர் இங்கே தான் குரு கல்வி வந்து இங்கே வந்து பயின்றார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த விஜயராகவரை நம்ம வெற்றிகரமாக சேவித்து முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கருடாழ்வார்
அதுக்கப்புறம் அப்படியே இங்கேருந்து 15 கிலோமீட்டர் மீண்டும் நம்ம காஞ்சி மாநகரத்துக்குள்ளே திரும்ப போகிறோம். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா, காஞ்சிபுரத்திலே வச்சு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் எதுனா கண்டிப்பாக 2 கோவிலை நான் சொல்லுவேன். ஒன்று இந்த வைகுண்ட பெருமாள் கோவில், இன்னொன்று கைலாசநாதர் கோவில். இந்த 2 கோவிலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸ். கிட்டத்தட்ட 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளே இந்த கோவில்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழமையான கோவில். ஆனால் முகலாயர்களால் கடுமையாக வந்து தாக்கப்படுத்தப்பட்ட கோவில். இந்த கோபுரத்தை எல்லாமே இடிச்சிட்டாங்க. சைடில் காம்பவுண்ட் வால் இதெல்லாம் பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து ஆயிரக்கணக்கான சிற்பங்களை வந்து இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. இந்த நீங்கள் பார்க்குற அந்த கருங்கல், கீழே இருக்கிற கல், ஸ்ட்ரெயிட்டாக போகிற கல், ஆக்சுவலாக உள்ளே வந்து ஒரு டனல், அதாவது சுரங்கம். 2ஆம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வர பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் இந்த வைகுண்ட பெருமாள் கோவில். இது பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வைகுண்ட பெருமாள் சன்னதினே இந்த கோவிலுக்கு பேர். 3 மூலவர்கள் இங்கே இருக்காங்க. ஜெகதீஸ்வர பெருமாள், அதாவது உட்கார்ந்த நிலையில் இருப்பார், அதுக்கப்புறம் படுத்த நிலையில் சைன கோலத்தில், அதுக்கப்புறம் நின்ற நிலையில் கோபுரத்து உச்சியில் இருக்கார். கடுமையான இயற்கை சீற்றங் பல காரணங்கள்னால வந்து அதை வந்து பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம தரிசனம் பண்ண முடியாது. நடுவில் இருக்கிற அந்த படுத்திருக்கிற மூர்த்தி, அதாவது ரங்கநாதருடைய தரிசனத்தை ஏகாதசி அன்று மட்டும் காலையில் வந்து நமக்கு ஒரு 3 மணி நேரம் திறந்து வச்சுருப்பாங்க. ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு போனீங்கன்னா ஒரு 10 மணி 11 மணி வரைக்கும் நம்ம சேவிக்க முடியும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும், அதுவும் காலையில் மட்டும்தான். அது ஏகாதசி அன்னைக்கு வந்தீங்கன்னா இந்த வைகுண்ட பெருமாள் கோவிலில் நீங்கள் வந்து சேவிக்கலாம். அதுக்கு போகிறதுக்கான வழி வந்து நம்ம வீடியோவில் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி நீங்கள் போகணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி இந்த கோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பகலில் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம பிளான் வந்து காலையில் வந்து விஷ்ணு காஞ்சியில் எல்லாம் முடிச்சிட்டோம். இதெல்லாம் சிவகாஞ்சியில் இருக்குது. இப்போ இந்த கோவிலுக்கு நான் வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, கரெக்டாக 4:30 மணிக்கு வந்திருக்கேன். ஸோ 4:30 மணி நீங்கள் கணக்கு வச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவராவது இங்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து மற்ற கோவில்லாம் நான் 10 மினிட்ஸ் சொன்னேன். அதாவது மற்ற சின்ன சின்ன கோவில்லாம் நம்ம சேவித்தோம். அதெல்லாம் வந்து ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம். இங்கே நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த சிற்பங்களை எல்லாம் வந்து நல்லா தரிசிக்கலாம். இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் உலகத்தில் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. இவ்வளோ அழகு, ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் பிளேஸ். இதெல்லாம் வந்துட்டு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி தான் இந்த கோவிலையும் வந்து அந்த அரசர் வந்து பண்ணியிருப்பார். ஏகாதசி அன்னைக்கு சேவிக்கக்கூடிய அந்த அற்புத ரங்கநாதர் இருக்கக்கூடிய மேலே கோபுரத்துக்கு மேலே போகிற படிக்கட்டு தான் இது. பார்த்திங்களா, இது பூட்டி வச்சுருக்காங்க. ஏகாதசி அன்னைக்கு வந்தோம்னா நம்மளால் இந்த கோபுரத்துக்குள்ளே போய் அந்த அரங்கனை போய் சேவிக்க முடியும். ரொம்ப பெரிய ஒரு அமேசிங் டெம்பிள் இது வந்து. இந்த கோவிலை பற்றி தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக காமிக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய யாழி சிற்பம், அந்த சிம்மங்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து எப்படி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தாங்கன்னு தெரியாதுங்க. இந்த கோவிலை இவ்வளவு தாக்கியிருக்காங்க. இந்த கோவிலெல்லாம் இடித்து நிறையா சேதப்படுத்திட்டாங்க. ஆனாலும் இதோடைய அழகு 1500 வருஷங்களுக்கு மேலே அடித்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே வந்து இதெல்லாம் பொக்கிஷம். இதெல்லாம் வந்து நம்ம பாதுகாத்து வைக்கணும். நம்ம வந்து நம்மளுடைய சக்திக்கு என்ன முடியும்னா இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்ய முடியும். அதை வந்து நீங்கள் பண்ணால் போதும். 2வது வந்து இந்த கோவில் இங்கே இருக்குன்னு மற்றவங்ககிட்ட நம்மளால் சொல்ல முடியும். 3வது வந்து நம்மளால் இந்த கோவிலுக்கு வர முடியும். இது எல்லாமே நாம் இந்த கோவில்களுக்கு செய்யக்கூடிய பெரும் கைங்கரியம். இதை வந்து நம்ம அடுத்த தலைமுறை வரக்கூடிய குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் நாம் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாதாரணமான ஆட்கள் கிடையாது. மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்களாக இருந்திருக்காங்க, அறிவாளிகளாக இருந்திருக்காங்க. ஆன்மீக அறிவோடு, ஆன்மீக சிந்தனையோட, இறை அர்ப்பணிப்போட ரொம்ப ரொம்ப புனிதமாக சுத்தமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய பாத சோட்டை நாம் பின்பற்றி ஆச்சாரியர்களுடைய கிருப்பையும் ஆசீர்வாதத்தையும் இறைவனுடைய கருணையும் வந்து நம்ம பெறணும். நீங்கள் பார்க்க முடியுதா, மகாபலிபுரத்துடைய அந்த கோபுரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் வந்து கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வந்து பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட கோவில்கள்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்பில். அதனால் நீங்கள் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா, சென்னையில் இருந்தீங்கன்னா, இல்லை காஞ்சிபுரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திங்கன்னா ஒரு நாள் போதும். காலையில் நீங்கள் ஒரு 6:30க்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நைட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாமே பார்த்துடலாம். உங்களுக்கு டைம் இல்லைங்கிற பட்சத்தில். இல்லை எனக்கு டைம் இருக்குப்பா அப்படின்னா 2 நாள் அழகாக இருந்து ஃபுல்லாக எல்லா டெம்பிள்ஸும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். வெற்றிகரமாக நாம் வைகுண்ட பெருமாளை வந்து அற்புதமாக வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இந்த வைகுண்ட பெருமாள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த கோவிலுக்கு நாம் போகிறோம். இது அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்தீங்கன்னா ஸ்ரீ பவளவண்ண பெருமாள் திவ்ய தேசம்.
ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 10 டெம்பிள் வந்துட்டோம். நான் ஒவ்வொன்றா லிஸ்ட் நான் இந்த இதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். கமெண்ட்ரி பாக்ஸையும் சரி, டிஸ்கிரிப்ஷனையும் சரி, கிளியராக நம்ம என்னென்ன டெம்பிள்லாம் போயிருக்கோம், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். பவளவண்ணர், பவளம், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரெட் ஸ்டோன். அதாவது பிரம்மாவுடைய யாகத்தை அழிக்கிறதுக்கு சரஸ்வதி மாதா அசுரர்களை ஏவுறாங்க. அந்த அசுரர்களை பகவான் வந்து வதம் செஞ்சிடறாரு. அவங்களுடைய பிளட், அவங்களுடைய ரத்தமெல்லாம் அவர் மேலே பட்டு அது ஒரு ரெட் கலரில் வந்து இருக்கார். அந்த தரிசனத்தை சரஸ்வதி மாதா வந்து பெறாங்க. அந்த தரிசனம் கொடுத்தனால அவருக்கு பவளவண்ணர், அதாவது பிரளவால வர்ணர்னு சொல்லுவாங்க தமிழில், அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஸோ பவளவர்ணர் ரொம்ப அற்புதமான கலர். ரொம்ப இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கோவில் தான் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கோவிலும் சரி, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். எப்பயுமே ஃப்ரீயாகவே தான் இருக்கும். இங்கே பார்க்கிங் பிரச்சனையும் கிடையாது. அழகாக காரே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தலாம். ரொம்ப அமைதியான கோவிலுங்க. நம்ம எந்த கோவிலுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய, மூலவருடைய, உற்சவருடைய பேர்களையாவது குறைஞ்சபட்சம் சொல்லணும். கிருஷ்ணா, ராமா, கோவிந்தான் ஏதாவது ஒரு பேரருளாளா, எதோர்த்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளே, அழகிய சிங்க பெருமாளே, பவளவண்ணரே, அந்த மாதிரி அட்லீஸ்ட் அந்த பேரையாவது நம்ம வந்து உச்சரிக்கணும். அதனால தான் வந்து நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் வந்து கலியுகத்துடைய யுக தர்மமாக வந்து நமக்கு வந்து சாஸ்திரங்கள் வந்து பரிந்துரைக்கிறது. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை, இல்லை பகவானுடைய ஏதாவது ஒரு நாமத்தை, கிருஷ்ணா ராமான்னு ஏதோ ஒரு நாமத்தை நாம் வந்து சொல்லணும். இப்போ அப்படியே நம்ம பவளவண்ணர் கோவிலுக்கு எதிரில் வந்துட்டோம்னா பச்சை வண்ண பெருமாள். இந்த 2 கோவிலும் ஒரு ட்வின் டெம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பவளவண்ணரை வந்து திருமங்கை ஆழ்வார் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பட் பச்சை வண்ணரை வந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண மாதிரி ஹிஸ்ட்ரியில் இல்லை. இருந்தாலும் இந்த திவ்ய தேசத்துடைய லிஸ்ட்டில் வந்து இந்த டெம்பிளையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 15 டெம்பிளில் இல்லாத ஒரு 16வது டெம்பிளாக நம்ம வச்சுக்கணும். இதுவும் அழகான கோவில். இந்த டெம்பிளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மரிஷி அப்படிங்கிற ஒரு சாது, ஒரு ரிஷிக்கு வந்து பகவான் ராமர் வந்து காட்சி கொடுத்த இடம். பச்சை வர்ணர். ஸோ ராமர்னாலே க்ரீனிஷ் கலரில் தான் இருப்பார். அவர் வந்து அப்புறம் பகவான் ராமச்சந்திரரை வந்து பல விதமான சந்தேகங்கள், கேள்விகள்லாம் கேட்டு தபஸ் பண்ணி பல வருடம் வெயிட் பண்ணி ராமருடைய தரிசனத்தை பெற்ற இடம். ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 2வது திருக்கோவில். ஏற்கனவே விஜயராகவ பெருமாள் கோவில் நம்ம சேவிச்சோம் திருப்புட்குழியில். இங்கே வந்து பச்சை வர்ணர் கோவில்லையும் வந்து நாம் அழகாக சேமிக்க முடியும். இதுவும் நல்ல பழமையான கோவில். இந்த கோவில்லையும் சரி, அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் தரிசனம் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பஸ் ஸ்டாண்டை சுற்றி தான் இருக்குது. அதுபோக காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பின்னால் தான் இந்த கோவில் இருக்குது. அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ்லாம் நீங்கள் வந்துடலாம் இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலையும் நாம் வெற்றிகரமாக வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ போகிறது ரொம்ப ரொம்ப இன்னொரு ஸ்பெஷலான ஒரு டெம்பிள். உலகத்திலே எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத ஒரு மூலவர் இங்கே இருக்கார். பாண்டவ தூத பெருமாள், திருப்பாடகம்னு சொல்லக்கூடிய பாண்டவ பெருமாள் கோவில். பாண்டவ தூதர் காஞ்சிபுரத்துடைய துவாரகை எனப்படுகின்றது. அதாவது காஞ்சிபுரத்துடைய தென்னக துவாரகைன்னா காஞ்சிபுரத்துடைய துவாரகா வந்து இந்த கோவில் தான். ஏன்னா இங்கே கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இப்போ ராமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவிலை பார்த்தோம், பச்சை வர்ண பெருமாளை பார்த்தோம். இப்போ வந்து இந்த கோவில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 25 அடி உயரம். நமக்கு எதுக்கு கண்ணு வந்து இறைவன் கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். ஜனமே ஜெயா, மகாபாரத தோன்றல், பரீட்சித்துடைய பையன். அவர் வந்து ஜனமே ஜெயா அவருடைய பேர். அவர் வந்து பெரிய யஜ்யம் அவர் வந்து பண்ணி இங்கே வந்து தரிசனம் வந்து பெற்றார், கிருஷ்ணருடைய தரிசனம். அதுபோக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வாழ்நாள் முழுக்க வணங்க வேண்டிய இறைவன். பொதுவாகவே வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் கிருஷ்ணர் வந்து அவதரித்த டயத்தை பார்க்கும்போது ரோகிணி நட்சத்திரங்கிறாங்க. கடவுளுக்கு வந்து இந்த ஜாதகம் அது இதெல்லாம் எதுவும் நம்ம வந்து சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பை தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு டெம்பிள். 25 அடி உயரம்னா யோசிச்சு பாருங்களேன். கிருஷ்ணர் வந்து பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் காமிச்ச இடம் திருதராஷ்டருக்கு. அதே காட்சியை வந்து அவங்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய அவர் கொள்ளு பேரன், அவருடைய கிரேட் கிராண்ட்சன் பரீட்சித் மகாராஜருடைய குழந்தை, இந்த ஜனமே ஜெயா வந்து தரிசனம் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து கிருஷ்ணரை வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு.
ரொம்ப அழகான கோவிலுங்க. இந்த கோவில் அதிகபட்சம் நமக்கு ஒரு 10 or 15 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோவா ரஷ் இருக்காது. இது வந்து ஏகாம்பரநாதர் சிவன் கோவிலுக்கு பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது. 1/2 கிலோமீட்டர் அங்கேருந்து அழகாக நீங்கள் சேவிச்சிடலாம். அப்படியே வைகுண்ட பெருமாள் கோவிலேருந்து இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு காரணம் என்னென்னா காரணம் இருக்குது. அடுத்தது பாண்டவ தூதரை நம்ம சேவிச்சிட்டோம். அடுத்தது ஒரு அற்புதமான கோவிலுங்க. இது ஒரு கோவில் கிடையாது, 4 கோவில்னு சொல்லலாம். ஏன்னா 4 திவ்ய தேச பெருமாள் இங்கே இருக்காரு. அது வேற என்ன கோவில் இல்லை, உலகளந்த பெருமாள் கோவில். இப்போ நம்ம உலகளந்த பெருமாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்குது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. உலகளந்த பெருமாள் கோவில் ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள். பார்த்தீங்களா, அந்த கோபுரமே வந்து அப்படியே ரோடு எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஹைட் ஆகிடுச்சு கோபுரம், அப்படியே பள்ளத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி வந்து 4 மூலவர் இங்கே இருக்காங்க. ஆமாங்க, 3 மூலவர்களுடைய ஒரிஜினல் விக்கிரகங்கள்லாம் இப்போ இல்லை, எங்கே போச்சுன்னு தெரியாது நமக்கு. முகலாயர்கள் காலத்தில் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டுச்சு. திருநீரகம், திரு ஊரகம், திரு காரகம், திரு கார்வானம் அப்படின்னு 4 திவ்ய தேச மூர்த்தி இங்கே இருக்காங்க. ஊரகம் ஆதிசேஷனா வந்து பலி மகாராஜர் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு. நம்ம பலி மகாராஜ் வந்து உலகளந்த பெருமாளா திருவிக்ரம சுவாமியாக தரிசனம் பண்ணது தெரியும். ஆனால் வந்து அவர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இடது காலை தூக்கிட்டு நிற்பார். கிட்டத்தட்ட 35 அடி உயரங்க. பிரம்மாண்டத்துடைய உச்சம். காஞ்சிபுரத்திலே வச்சு மிகப்பெரிய மூலவர் சொல்லலாம் இவர் தான். இவருடைய ஹைட்டுக்கு வந்து யாருமே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டிலே சொல்லலாம் இவ்வளோ பெரிய மூர்த்தி வந்து எங்கேயுமே இல்லை. இவ்வளோ பிரம்மாண்டமாக மூலவர், அதாவது கோவிலுக்குள்ளே சொல்கிறேன். வெட்ட வெளியில் நிறைய இடத்துல கோவிலில் நிறைய விக்கிரகங்கள்லாம் இருப்பாங்க. பட் வழிபாட்டு செய்யக்கூடிய பிரம்மாண்டமான மூர்த்தி இவர் தான். ரொம்ப பிரம்மாண்டங்க, சான்ஸே இல்லைங்க இந்த கோவில். இதை மிஸ் பண்ணவே கூடாது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. வெற்றிகரமாக சேவிச்சுட்டு நம்ம அடுத்தது காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். காமாட்சி அம்மன் கோவில் வந்து ஒரு திவ்ய தேசம் இருக்கிறதா இப்போ சொல்லப்படுது. அதாவது ஆதி வராகர் என்கின்ற கல்வப்பெருமாள். இதுவும் அதே தான். திருமங்கையாளருடைய பாசத்தை வச்சு தான் இந்த கோவில்லாம் வந்து தெரியுது. உலகளந்த பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், ஏகாம்பரநாதர் கோவிலாக இருக்கட்டும், அல்லது காமாட்சி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், அந்த உண்மையான மூலவர்களுடைய விக்கிரகங்கள் இப்பொழுது இல்லை. ஆனால் இந்த கோவிலுக்கு பக்கத்தில், இந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல தான் திருமங்கை ஆழ்வார் வந்து பாசுரங்கள் பாடியிருக்காரு. அந்த காரணத்தினால கிருஷ்ணதேவராயர் காலத்தில், அந்த விஜயநகர மன்னர்கள் காலத்தில் மறு பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்திகள் தான் இவங்கெல்லாம். அதாவது உலகளந்த பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய 3 விக்கிரகங்களும் மற்றும் ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய 2 விக்கிரகங்களும் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வந்து பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டிருக்கு. அதனால் வந்து நம்ம உண்மையான மூர்த்திகளை வந்து இப்போதைக்கு இங்கே வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். அதை வருத்தத்துக்குரிய செய்தி. இருந்தாலும் குறைஞ்சபட்சம் இங்கெல்லாம் திவ்ய தேசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சந்தோஷமாக வந்து சேவிக்கலாம். நல்ல ஒரு பராமரிப்பு இந்த காமாட்சி அம்மன் கோவிலில் வந்து பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோவில். வரதராஜ பெருமாள் கோவில், ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சி அம்மன் கோவில், இந்த 3 கோவிலும் காஞ்சிபுரத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோவில். இந்த 3மே வந்து பெரிய கோவிலும் கூட. மற்ற கோவில்லாம் அவ்வளோ டைம் ஆகாது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு குறைஞ்சபட்சம் அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட ஆகலாம். அது கூட்டத்தை பொறுத்து மாறும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் எங்கே இருக்கார் அப்படின்னா காமாட்சி அம்மன் கோவில் மூலவர் உள்ளேயே தான் இருக்கார். ஆனால் அவரை போய் நீங்கள் ஃபுல்லாக வந்து சேவிக்க முடியாது. கண்ணாடியில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் அதுவும் கூட்டத்தில் நம்ம சேவிக்க முடியாது. இந்த கோவிலில் பகவான் இருக்கார். நீங்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். திருமங்கையாளுடைய பாசுரம் அதை வச்சு தான் இந்த கோவிலில் வந்து பெருமாள் இருக்கார், கல்வ பெருமாள் இருக்கார். லக்ஷ்மி தேவிக்கு உதவி பண்ணுறதுக்காக அவர் வந்து திருட்டுத்தனமாக, அதாவது திருடன் மாதிரி வந்து பார்த்தனால கல்வர்னு அவருக்கு பெயர். அதுக்கப்புறம் இறுதியாக நாம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரத்திலே வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில். 24 ஏக்கர். வரதராஜ பெருமாள் கோவிலுடைய அதே அளவு 24 ஏக்கர் இந்த கோவில் இருக்குது. கோபுரம் இதுதாங்க உயர்ந்த கோபுரம், 190 அடி உயரம், பிரம்மாண்டமான கோபுரம். ஏகாம்பரநாதர் கோவில் இங்கே வந்து நிலா திங்கள் துண்ட பெருமாள், அதாவது பார்வதி வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே வந்து மணலில் லிங்கம் பண்ணி வழிபடுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் கடுமையான சோதனைகள்லாம் கொடுக்குறாரு. அப்போ வந்து நெருப்பை வந்து விடுறாரு. அதனால் வந்து அவங்க ஹீட்டை வந்து தாங்க முடியல. பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிறைச்சந்திரன் சிவபெருமானுடைய பிறைச்சந்திரனை வச்சு அந்த நெருப்புடைய உஷ்ணத்தை வந்து தனித்து பார்வதிக்கு, தனது தங்கைக்கு வந்து உதவி பண்ணுறாரு. அதனால் நிலா திங்கள் துண்ட பெருமாள்னு பகவானுக்கு நாமம். இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து மது பிரதிஷ்டை பண்ண அந்த பெருமாளை வந்து நம்ம வந்து சேவிக்க முடியும். வெற்றிகரமாக நாம் வந்து 15 திவ்ய தேசத்தையும் 2 ராமானுஜர் கோவிலையும் அற்புதமாக வந்து சேவிச்சிட்டோம். அதுபோக பச்சை வண்ண பெருமாள் கோவிலையும் சேவிச்சிட்டோம். மொத்தம் 18 கோவில்
ஒரே நாளில் நம்மளால் சேவிக்க முடிஞ்சிருக்கு. இது கண்டிப்பாக வந்து சாத்தியம்தான். இருட்ட போகுது. ஸோ காலையில் நாம் வந்து 7 மணிக்கு ஆரம்பித்தோம்னா நம்ம நைட்லாம் முடிச்சிடலாம். இல்லை 2 நாள் டைம் எடுத்து கூட நம்ம வந்து பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு ஒரு டைமிங்காக தான் சொன்னேன். ஸோ நம்ம காலையில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மதியம் வரைக்கும் பார்த்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே நீங்கள் பார்க்கலாம், அல்லது அடுத்த நாள் நீங்கள் வந்து பிளான் பண்ணி பார்க்கலாம். வெற்றிகரமாக நமக்கு வந்து 15 திவ்ய தேசத்தையும் காமிச்ச வரதராஜ பெருமாளுக்கு வந்து கோடான கோன்றி நன்றி தான் தெரிவிக்கணும். இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து இந்த கோவில்லாம் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு, இது எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த டைம் ஓப்பன் ஆகும், இது ஆல்மோஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் முழுமையாக. நீங்களும் வந்து காஞ்சிபுரம் இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ராமானுஜர் சன்னதியை மிஸ் பண்ணாமல் செய்வீங்க. இந்த முறைப்படி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஏற்கனவே இந்த பதிவை வந்து நான் வந்து ஆங்கிலத்துலேயும் போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன். நிறைய வெளி மாநில, ஏன்னா காஞ்சிபுரம் உலக புகழ்பெற்ற ஒரு கோவில் நகரம், 1000 கோவில் நகரம், சத்தியவிரத க்ஷேத்திரம், அத்தியூர்னு நிறைய பேர் இருக்குது. அதனால் எல்லாருக்கும் அவர் இறைவன். அதனால் அவர் வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் இருக்காங்க, வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களும் இருக்காங்க. அதனால தான் வந்து ஆங்கிலத்திலும் தமிழ்லையும் 2 லாங்குவேஜ்லேயும் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவை வந்து பல பேருக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி இதை வந்து தெரியப்படுத்துங்க. காஞ்சிபுரத்துக்கு இந்த ஒரு கைங்கரியத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். காஞ்சி கௌரவாணி சார்பாக அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.